ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ராக்டிஸ் செஷன் 3 பார்க்கலாம். இந்த ப்ராக்டிஸ் செஷன் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமா கண்டிப்பாக நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கலாம் நீங்கள் பேசிக் எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வீக் டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அடிஷ்னலாக ஒரு சின்ன பேராமீட்டர் கொடுத்து அதோட டேஸை சேஞ்ச் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்களே ட்ரை பண்ண சொல்லி நான் அதை எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஈக்குவல் டு வீக் டேன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு டேவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீக்கில் அந்த டேட் வந்து எத்தனாவது டேன்னு தெரியும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சண்டேவை தான் ஃபர்ஸ்ட் டேவை கால்குலேட் பண்ணி வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஜஸ்ட் ஒரு பேராமீட்டர் கடைசியாக ரிட்டர்ன் டைப்பில் ஜஸ்ட் நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு தேவையான டேவை வந்து வீக்கோட ஃபர்ஸ்ட் டேவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ்வலாக மண்டே டு சண்டேவை கால்குலேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 5 டேஸ் வந்து வீக் டேஸாகவும் நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 டேஸ் வந்து வீக்கெண்ட் டேவாகவும் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார் மல்டிபிள் சொல்லிட்டு அந்த கிமிக்ஸ் வேலைலாம் பண்ணாமல் ஜஸ்ட் லெஸ் தென் கிரேட்டர் தென் போட்டாவே நமக்கு ஈஸியாக இந்த வேல்யூஸ் நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தா ஏஆர் காலிங் டேட்டா செட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் யூசர்ஸ் மட்டும் ஃப்ரைடேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக லெஸ் தென் 50% ப்ரொடக்ஷன் அடிச்சுட்டு அவங்க லாக் அவுட் பண்ணிட்டு போகிறதா ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ எந்தெந்த யூசர்ஸ் எல்லாம் இந்த டேட்டா செட்டில் அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்காங்கன்னு நம்ம ஃபைன் பண்ணணும். ஜஸ்ட் 50% ப்ரொடக்ஷன் எவ்வளோ நமக்கு தெரியணும். ஸோ 50% ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20 தான். 20 அப்புறம் லெஸ் தென் 20 இருக்க யூசர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். இது ஜஸ்ட் ஃப்ரைடே மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவல் டு வீக் டே. ஸோ இந்த வேல்யூ நான் செலக்ட் பண்ணுறேன். 2 மூலமாக நான் லாக் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 5 நான் செக் பண்ணுறேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த வேல்யூவை இஃப் ஓப்பன் பிராக்கெட் ஈக்குவல் டு 5 இருந்தால் மட்டும் ஃப்ரைடேவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும். ஸோ மற்ற டேஸில் வந்து பாஸ் ஆகிடணும். அந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது நான் செக் பண்ணிக்கலாம். எஸ்ன்னு கொடுக்குறேன், மற்றது பாஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு ஃப்ரைடேஸ் மட்டும் எஸ்ன்னு கிடைக்குது. கண்டினியூஸாக நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணணும்னு இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன டெம்பரவரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் எஸ்ன்னு எங்கே கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும். ஸோ அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். எஸ் எடுத்துட்டு இஃப் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். கரண்ட் லைன் கவுண்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 இருக்கான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 ஃப்ரைடேஸில் இருக்கிற ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 நம்ம செக் பண்ணணும். அதுக்கு நான் அன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரூன்னு காட்டும். ஸோ கரண்ட் லைன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 நான் செக் பண்ணுறேன். கரண்ட் லைன் ஐட்டம்ல இருக்கிறதுனால ஈஸியாக எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் 2 ஃபங்க்ஷன் வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷன் மூலமாக தான் எழுத முடியும். ஃபில்டர் எந்த வேல்யூ நமக்கு வேணும்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ ஸோ டபுள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த யூசர் ஈக்குவல் டு கரண்ட் லைன் ஐட்டம் யூசர் க்ளோஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் இந்த டேட் ஈக்குவல் டு கரண்ட் டேட். கரண்ட் டேட் ப்ளஸ் இப்போ 7 ஆட் பண்ணுறோம். 7 ஏன் ப்ளஸ் 7னா நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து 7 ஸ்டெப்பு மூவ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஃப்ரைடே டேட் வரும் நம்மளுக்கு. ஃப்ரைடே கால்குலேஷன் தான் அந்த 7 நம்பர். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறக்காம 0ன்னு கொடுக்குறேன். ஏன்னா என் வந்துச்சுன்னா எரர் கிடைக்கும். அந்த எரர் வந்து மற்ற எல்லா ஃபங்க்ஷனையும் கொலாப்ஸ் பண்ணிவிடும். அதனால நான் 0 கொடுக்குறோம். அந்த ஃபில்டர் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து செகண்ட் கண்டிஷன், செகண்ட் அண்ட் கண்டிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ தேர்டு அண்ட் கண்டிஷனும் அதே சேம் தான். ஜஸ்ட் காப்பி பண்ணி வேல்யூ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல 7க்கு பதிலாக 14 போடுறேன். ஸோ அப்போ தான் நம்ம தேர்ட் ஃப்ரைடே வந்து கால்குலேட் பண்ணி நம்ம செப்பரேட்டாக எடுக்க முடியும். ஸோ அண்ட் சிம்பிள் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. எனக்கு எஸ்ன்னு வரணும் இல்லைனா நோன்னு வரணும். நான் கண்டிஷன் எழுதுறேன். நம்ம இங்கே மட்டும்தான் லெஸ் தென் 20 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 போட்டிருக்கோம். ஆனால் இந்த 2 ஃபங்க்ஷனும் நம்ம போடல. அதுதான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் காப்பி பண்ணி இந்த 2 இஃப் ஃபில்டர் ஃபங்க்ஷன்லையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா D3ன்றது கரண்ட் ப்ரொடக்ஷன் லைன் ஐட்டம்ல இருக்கிற நம்பர்ஸ் ஈஸியாக எடுத்துடுது. ஆனால் இந்த ஃபில்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த பர்டிகுலர் யூசர் இந்த பர்டிகுலர் டேல ஸோ லெஸ் தென் 20 இருக்காங்களா நம்ம ஃபைண்ட் பண்ணுது. அந்த ப்ரொடக்ஷன் நம்பர்ஸ் தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் நம்பர்ஸ் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு தரப்போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டிஷன் செய்திருக்கோம். ஸோ என்டர் பண்ண போதும் எனக்கு வேல்யூஸ் கிடைச்சிரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம செல்ஸை வந்து லாக் பண்ணணும். ஸோ நம்ம ஜஸ்ட் அட்ரஸ் மட்டும் தான் லாக் பண்ணுறோம். நம்ம வேல்யூ லுக்அப் பண்ணுற வேல்யூ வந்து
கண்டிப்பாக மற்ற செல்ஸ் மூவ் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கால்குலேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நம்மளுக்கு தேவையான செல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ யார் யாரெல்லாம் இந்த கேட்டகரியில் வராங்கன்னு ஃபைண்ட் பண்ணலாமா? யாருமே வரலையா? ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறேனே. ஸோ நம்ம இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்முலாவில். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 பார்த்தீங்கன்னா இந்த அண்ட் சிம்பிளுக்கு உள்ளே வரணும். ஐ மீன் இந்த ஃபில்டரில் அப்ளை ஆகாமல் ஜஸ்ட் கம்ப்ளீட் அண்ட் சிம்பிள் அப்ளை ஆகுது. ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபார்முலாவை நான் ஃபில் அப் பண்ணேன்னா ஈஸியாக நம்மளுக்கு எஸ்ஸில் யார் யார் வராங்கன்னா யூசர் 2 யூசர் 6 அந்த ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கிற பசங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே இன்டென்டேஷனோட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி ஃபார்முலா வந்து செப்பரேட்டாக எழுதி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி எரர் ரிசால்வ் பண்ணுறதுக்கு டீபக் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் அப்டேட் பண்ணிட்ட பிறகு ஒரு வாட்டி நீங்கள் ஜஸ்ட் அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் எங்கே சேஞ்ச் ஆகாமல் இருக்கான்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க. லைக் இங்கே பாருங்கள், ஜஸ்ட் கரண்ட் வேல்யூ மட்டும் அந்த D6 இந்த C6 D6 அப்புறம் இந்த எங்கெல்லாம் வேல்யூ நம்ம கண்டிஷனலாக கொடுக்குறோமோ அந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகணும். மற்ற எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ கடைசியில் ஐட்டமில் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணாலும் அது எக்ஸாக்டாக அந்த டேட்டா செட்குள்ளே தான் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ அப்போ தான் எக்ஸாக்டாக கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இல்லைனா உங்களுக்கு எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு உங்களுக்கு நீங்கள் அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்குண்டான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் சொல்லிக் கொடுக்குறது எதனா புரியலைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னால் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் நல்லா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே நம்பிட்டு இருக்கக்கூடாது இல்லை. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.